அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் பார்த்தா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வராரு. அப்பதான் பல்லவன், என்னன்னு என்னைக்கு இல்லாத திருநாளும் உன் முகத்துல அப்படியே சந்தோஷம் தாண்டவமாடுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கையில, டே பல்லவா, இன்னைக்கு நான் நிலாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், கிஃப்டா, இப்போ எதுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இல்லடா எனக்கு அவளுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பத்தாவதுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து சுட்ட 2 கோல்டு காயின் வேற இருந்துச்சா, நமக்கு என்ன வாங்கணும், அதுவும் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு அந்த கோல்டு காயினுடைய விலை எவ்வளோ போச்சு தெரியுமா, அதான் பார்த்தேன் என்ன பண்ணலான்னு தோணுச்சு, அதான் நிலாவுக்கு கோல்டில் ஒரு ப்ரெசன்ட் பண்ணலான்னு தோணுச்சு, அதான் நிலாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்ன செயின் எதுவும் வாங்கியிருக்கியா, வேற 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 ஏதாவது ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கையில், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேடா பல்லவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. இங்கே பார்த்தா சோழன் அந்த ரிங்கையும் எடுத்து காட்டாரு. சூப்பராக இருக்குன்னு, பரவாயில்லையே, நல்லா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கேல, அப்போ தான் சேரனும் பாண்டியனும் வராங்க. என்னடா பல்லவா, என்ன கையில் ஏதோ மோதிரம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாண்ணே, நம்ம அன்னிக்காக சோழன் அன்னை வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லையில், டேய் அந்த பொண்ணு இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிருமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேரன் கேட்கவும், ஏனே எப்போ பார்த்தாலும் இப்படி அபசகுணமாக சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களே, அப்போல்லாம் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரிங்கு மாற்றிக்கிடுவாங்க, எனக்கெல்லாம் வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை, இனி நடக்க போகிறதும் இல்லை, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, நான் தான் நிலாவையும் கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் வேணா அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு பொறுத்தளவு அது கல்யாணம் தான், நான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன் தான், அப்போ அது கல்யாணம் தானே, ஆனால் என்ன அவள் கையில் நான் ஒரு ரிங்கு போடணும்னு ஆசைப்பட்டேன், அது இப்போயாவது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோழன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தா இங்கே நிலா வெளியிலேருந்து உள்ளே வராங்க. என்ன எல்லாரும் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சோழன் ஏதோ கையில் ஏதோ கவரெல்லாம் வச்சுருக்கீங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அண்ணே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், கிஃப்டா, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. சோழன் பார்த்தா அந்த இதை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ரிங்கா, எனக்கா, கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அட ஆமாங்க, உங்கள் அப்பா கிட்ட இருந்து சுட்ட 2 கோல்டு காயின் இருந்துச்சுல, அதில் என்னத்தை எனக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உங்கள் அப்பா கிட்ட இருந்து சுட்டதே உங்களுக்கே கோல்டு ரிங்காக வாங்கணும்னு தோணுச்சு, அதான் அந்த காயின் இது பண்ணிட்டு ரிங்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லல, எனக்கு எதுக்கு சோழன், அதுவும் அவரோட இது, எனக்கு அவரோட இதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஏங்க இந்த மாடலை பார்த்துமா என்னைய வச்சுக்கிற சொல்கிறீங்க, இது லேடிஸ் ரிங்குங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமாம் பார்க்க லேடிஸ் டிசைன் மாதிரி தான் இருக்குது, அப்போ என்ன ஏதாவது வச்சுக்கோங்க, ஏதாவது இது யாருக்காவது தேவைப்படையில் அதை பயன்படுத்திக்கலாம், வச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில. அப்போ தான் சேரன், என்னப்பா நிலா, உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான், அதையே வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நிலா பார்த்து அமைதியாகவே நிற்கிறாங்க. இங்கே வாங்கிக்கோங்க, உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் கோல்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் கிஃப்ட், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் கேட்கவும், சரி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நானே போட்டு விடலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கையில் நிலா பார்த்தா முறைச்சி பார்க்குறாங்க. இல்லைங்க, இப்போ ஏதாவது ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணையில் இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம், அப்போ ஏதோ ஒரு மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ நம்ம கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்க கையில் நம்ம போட்டு விட மாட்டோமா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இங்கே பார்த்தா பல்லவனும் சும்மா இருக்காம, என்ன அண்ணி ரிங்கு தானே போட்டு விட போறேன்றாரு, இதுக்கு ஏன் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லல, அது இல்லடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா யோசிக்கிறாங்க. ஏங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்கிறாரு. சேரனும், ஏன் மோதிரம் தானே, சொல்ல போனால் சேரன் உன் கழுத்தில் தாலியே கட்டிட்டான், மோதிரத்தில் என்னப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்போ தான் நிலா யோசிக்கிறாங்க. ஆமாம், சொல்லப்போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேர் முன்னாடி என் கழுத்தில் தாலியே கட்டினாரு, 2 பேர்த்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் மோதிரம் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி நிலா யோசிக்கிறாங்க. சரிங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே சோழனுக்கு பார்த்தா பயங்கரமாக சந்தோஷமாயிருது. உண்மையாங்க, நான் உங்கள் கையில் மோதிரம் போடலாமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், போடலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. சரி கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலாவும் பார்த்தா கையை நீட்டுறாங்க. சோழன் பார்த்தா கோல்டு ரிங்கை இங்கே நிலா கையில் போடுறாரு. இங்கே சோழனுக்கு பார்த்தா மனசில் அப்படியே பட்டாம்பூச்சியே பறக்குது. சோழா, இது கனவா நனவாடா, உன் ஆளு கையில் நீ மோதிரம் போடுற, கிட்டத்தட்ட ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு.